ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மாதாவோட பரிந்துரை ஜெபத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். கடந்த எபிசோட்ஸ் வரைக்கும் 15 காட்சிகள் பார்த்தோம். இந்த எபிசோடில் 16வது காட்சி மசாபியல் குகையில் லூர்து அன்னை பெர்னதத்துன்ற 14 வயது பெண் குழந்தைக்கு கொடுத்த 16வது காட்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 16வது காட்சி மார்ச் மாதம் 25வது நாள் வியாழக்கிழமை பெர்னதத்துக்கு கிடைக்குது. மார்ச் மாதம் 25வது நாள் திருச்சபையில் ரொம்பவே முக்கியமான நாள். அது என்ன அவ்வளோ முக்கியமான நாள்? என்ன ஸ்பெஷல்னு பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, நானே சொல்லிடுறேன். அன்றைக்கு கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன திருநாள். மங்கள வார்த்தை சொன்ன திருநாள்னா, மங்கள வார்த்தைனா என்ன? முதல்ல நம்ம கிறிஸ்மஸ் பிளேலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அன்னை மரியாள் வீட்டில் இருப்பாங்க. திடீர்னு கப்ரியேல் தூதர் தோன்றி அருள் மிக பெற்ற மரியே வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்த்தை கேட்டதும் அன்னை மரியாள் கலங்குவாங்க. ஆனாலும் கப்ரியேல் தூதர் தொடர்ந்து அவருடைய நற்செய்தியை சொல்வார். என்ன சொல்வாரு? கன்னியாகிய நீர் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். அந்த பிறக்கும் குழந்தை தூய்மையானது. அந்த குழந்தை உலக மக்களை எல்லாம் அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும்? நான் கன்னி ஆயிற்றே அப்படின்னு அன்னை மரியாள் கேட்கும்போது, தூய ஆவியானவர் மீது நிழலிடுவார், அதனால் பிறக்கும் குழந்தை தூயதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருநாளை தான் நம்ம மங்கள வார்த்தை திருநாளாக கொண்டாடுறோம். உடனே அன்னை மரியாள் முழந்தால் படியிட்டு பணிந்து வணங்கி ஆண்டவரின் அடிமை நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அதை மார்ச் மாதம் 25வது நாள் அந்த நாளை நினைவு கூறணுன்றது திருச்சபையினுடைய கட்டளை. அதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்படியாக மங்கள வார்த்தை சொன்ன நாள் விடியுது. மார்ச் 25ஆம் நாள் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் பெர்னதத்துக்கு மசாபியல் குகைக்கு போகணும்னு ஒரு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கு. எந்திரிச்சு குடுக்குடுன்னு ஓடலான்னு ஆசை தான் அவங்களுக்கு. ஏன்னா பாவம், அவங்க தான் வீசிங் பேஷண்ட் ஆச்சே, நமக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியுமே. அவங்களால ஓட முடியல, வேக வேகமாக நடந்துக்கிட்டே போகிறாங்க. நடக்கும்போது ஓ என் கன்னித்தாயே அம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவினுடைய அழகையும் அவங்களுடைய தாழ்ச்சியும் நினச்சி வியந்து மனதுக்குள்ளே அவங்கள புகழ்ந்துக்கிட்டே போகிறாங்க. அவங்க குகையை நெருங்க வியப்படைகிறாங்க. ஏன் தெரியுமா? ஏற்கனவே குகை அன்னையினுடைய பிரசன்னத்தினால பிரகாசமாக இருக்கு. சுற்றி இருக்க யாருக்கும் அந்த பிரகாசம் தெரியலை. வழக்கம் போல ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு. அந்த கூட்டம் எதுவுமே பெர்னதத்தோட கண்ணுக்கு தெரியல. குகையில அம்மா நமக்கு முன்னமே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பதஷ்டம் பெர்னதத்துக்கு. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்? வழக்கமா பெர்னதத் போவாங்க, முழந்தால் படியிடுவாங்க, ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, அம்மா காட்சி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெர்னதத் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா தயாராக பெர்னதத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால பெர்னதத் பதறி ஓடி போய் முழந்தால் படிக்கிட்டு, அம்மா ஐ எம் சாரிம்மா, நான் தாமதமாக வந்துட்டேன், லேட் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எப்பயும் போல் ஒரு கனிவான புன்னகையை பூத்துட்டு, நீ தாமதமாக வரலை, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அம்மா இல்லையா? அம்மா எப்பயுமே நம்மளை மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நமக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களும் அம்மா தான். அப்படிப்பட்ட ஒரு தாய் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் ஜெபமாலை ஜெபிச்சுட்டு பெர்னதத் மெல்ல பழைய கொஸ்டினை கேட்குறாங்க. அம்மா, நீங்கள் யாருன்றதை எனக்கு தயவு செஞ்சு சொல்வீங்களா? உங்கள் பேரை சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி மாதிரியே அம்மா தலையை சாய்ச்சி ஒரு புன்னகை பூக்குறாங்க. போச்சு, இன்றைக்கும் அம்மா பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு 2வது தடவையும் கேட்குறாங்க. அம்மா அதே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. 3வது தடவை மிகுந்த வணக்கத்தோடையும் பயத்தோடையும், அம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. புன்னகை தவள முகத்தோட அம்மா தலை வணங்கி தன்னுடைய மௌனத்தை கலைக்கிறாங்க. கரங்களை குவிச்சு நன்றி பெருக்கோட வானத்தை அண்ணாந்து பார்க்குறாங்க. பிறகு ஒரு தாய்க்கு உரிய பாசத்தோட பெர்னதத்தை பார்த்து கரங்களை கீழே நோக்கி இறக்கி விரிச்சு காமிச்சு தலையை சாய்ச்சு குனிஞ்சு இனிமையான குரல்ல நாமே அமல உற்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமே அமல உற்பவம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்றதையும் அன்னை திரும்பவும் நினைவுபடுத்துகிறாங்க.
அன்னை கன்னிமரியால் நானே அமல உற்பவம்னு சொன்ன அந்த வார்த்தை பெர்னதத்துக்கு புரியலை. ஏன்னா அவங்க ரொம்ப படிக்காதவங்க, ஒரு கிராமத்து பொண்ணு. ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு, அம்மா என்ன சொன்னாலும் என்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு. அதனால அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிகிட்டே இருந்துட்டு அம்மா காட்சி கொடுத்து முடிச்ச உடனே ஓட்டமும் நடையுமா ஃபாதர்கிட்ட ஓடுறாங்க. ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் இன்னைக்கு அம்மா வந்தாங்க. ஓகே, அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்டேன், நீங்கள் யாருன்னு எனக்கு வெளிப்படுத்துங்கம்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டப்போ பதில் சொல்லலை. 3 தடவை கேட்டேன். 3வது தடவை வானத்தை அண்ணாந்து பார்த்து, என்னைய திரும்பவும் குனிஞ்சு பார்த்து, இதோ இந்த மாதிரி கரங்களை விரிச்சு அப்படின்னு பெர்னதத் ஆக்ஷன் பண்ணி காட்டுறாங்க. கரங்களை விரிச்சு, நானே அமல விருப்பம்னு சொன்னாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கேட்ட உடனே கோபப்பட்டாங்களா? இல்லை கோபப்படலை, நாமே அமல விருப்பம்னு சொன்னாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னோடனே ஃபாதருக்கு தலையில் ஒரு இடி இறங்கின மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டாக அது இருந்தது. ஏன்னா பெர்னதத் நடிக்கிறாங்களா, அவங்கள நம்பலாமா? இங்கே காட்சி கொடுக்கறது மாதா தானா, இல்லை சாத்தானோட சதி வேலையா? இப்படின்னு பல்வேறு குழப்பத்தில் இருந்தார் ஃபாதர். இன்றைக்கு நானே அமல உற்பவம்னு காட்சி கொடுக்குற அந்த தாயே வாயை திறந்து சொன்னதுனால அவருடைய எல்லா குழப்பத்துக்கும் தெளிவான பதில் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அதை தெளிவுபடுத்திக்கணுன்றதுக்காக பெர்னதத் கிட்ட ஃபாதர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நாமே அமல உற்பவம்னு அந்த அம்மா சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தெரியலையே ஃபாதர், நான் இந்த வார்த்தையை முன்ன பின்ன கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு அமல உற்பவம்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? பெர்னதத் கூட சேர்ந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த பூமியில மனுஷனா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறார் இல்லையா? அவர் யாரு? வார்த்தையான கடவுள். கடவுள் இந்த பூமியில எந்த பாவமும் இல்லாம இயேசு வடிவத்துல பிறக்கிறாரு. அப்போ கடவுள் பிறக்கிறதுக்கு ஒரு கருவியா செயல்படக்கூடிய அந்த பெண் எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாம இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட பெண்ணாக தான் அன்னை கன்னிமரியால கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. பாவமில்லாத பெண்ணாக, அவங்க பிறக்கும் போதே பாவமில்லாத பெண்ணாக இருக்கணும். பிறக்கும் போதே பாவம் இல்லாத பெண்ணா? அப்போ எல்லாரும் பாவத்தோட தான் பிறக்கிறோமா? எக்ஸாக்ட்லி. அதாவது ஆதாம் ஏவாள் முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு பாவம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பாவம் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்க தலைமையிலையும் விழும். அந்த பாவத்துக்கு பேர் ஜென்ம பாவம். இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கிற குழந்தை கூட அந்த ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கும். அது எந்த பாவமும் செய்யாத இன்ஃபேண்ட், இன்னசென்ட் சைல்டு, இன்னசென்ட் பேபியாக இருந்தால் கூட அது பிறக்கும் போதே ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கும். நம்ம ஞானஸ்தானத்தின் போது அந்த ஜென்ம பாவத்தை கழுவிடுறாங்க. ஞானஸ்தானம் ஜென்ம பாவத்தை கழுவ பயன்படக்கூடிய ஒரு திரு அருட்சாதனம், ஒரு கருவி. அதில் நம்ம ஜென்ம பாவம் குழந்தைகள்லேருந்து நீங்கிடுது. வளர வளர நம்ம பண்ணுற பாவங்கள்னால நம்ம பாவிகளாக வாழ்ந்துட்டுருக்கோம். கடவுள் பாவ மன்னிப்பு நமக்கு தரார். இது தனி சாப்டர். அப்போது ஜென்ம பாவத்தோடு எல்லா குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் பிறக்கணும்னு கடவுள் ஏற்கனவே மாதாவை முன்குறித்து வச்சதுனால மாதா அவங்க அம்மாவோட வயிற்றில் உற்பத்தி ஆகும்போதே அவங்க ஜென்ம பாவம் இல்லாமல் ஜனித்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இப்படி ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவங்க மொத்தம் 3 பேர். யார் யார் தெரியுமா? அன்னை கன்னிமரியால், 2வது திருமுழுக்கு யோவான். ஏன்னா எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் அவங்க இருக்கும்போது தூய ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. அப்பயே அவருடைய பாவம் கழுவப்பட்டது. அடுத்தது நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ 3 பேரும் தான் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கிறாங்க. இந்த இடத்துல மாதாவோட அம்மா அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு? மாதாவோட அப்பா பேர் சுபக்கின், இங்கிலீஷில் ஜோக்கிம்னு சொல்லுவாங்க. அம்மா பேர் ஆனி, அன்னம்மாள். சுபக்கின் அன்னம்மாள் தமிழில், இங்கிலீஷில் ஜோக்கிம் ஆனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அன்னம்மாளுடைய மகளாக அன்னை கன்னிமரியால் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவம் ஆனாங்க அப்படின்ற இந்த நம்பிக்கையை திருச்சபைக்கு முதல்ல கொடுத்தவர் யார் தெரியுமா? திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அப்படின்றவர். இப்போ இந்த காட்சிகள்லாம் நடக்கிறது எந்த வருஷம்? 1858. இதுலேருந்து கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி திருத்தந்தை இந்த கோட்பாட்டை விளக்குறாரு. அன்னை மரி அமல உற்பவி அப்படின்னு உலக மக்களுக்கெல்லாம் அறிவிச்சிட்டு அந்த திருநாளை டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடணும் அப்படின்றத
ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி அமலோற்பவ மாதா பக்தி முயற்சி அப்போது ரொம்ப பிரபலமாக உருவாக ஆரம்பிக்கலை. அந்த பெர்னதத் இருந்த வில்லேஜுக்கெலாம் அது ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அமல உற்பவம்ன்ற வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபெமிலியர் வேர்ட், பழக்கமில்லாத ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பெர்னதத் கேட்ட உடனே, பெர்னதத் வாயிலிருந்து பேரமல் ஃபாதர் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப வியப்பாயிருது. திருச்சபை சொன்னதை மாதா அங்கீகரிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே அமல உற்பவியாக உண்டான அந்த காட்சி கொடுக்குற பொண்ணு மாதா தான் அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த காட்சியிலேருந்து 2 விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஒன்று, காட்சி கொடுத்தது மாதா தான். 2வது, திருச்சபை தலைவர்கள் மனிதர்களாக இருந்தால் கூட அவங்க வழியாக கடவுள் வழி நடத்துகிறாரு திருச்சபையை அப்படின்றது. ஏன்னா ஒரு மனுஷன் 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை 9ஆம் பத்திநாதன்ற திருத்தந்தை என்ற மனுஷன் 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை 4 வருஷத்துக்கு பிறகு காட்சி கொடுக்குற அன்னை கன்னிமரியால் உறுதிப்படுத்துகிறாங்க. வானத்திலிருந்து அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்படுது. அப்படின்னா திருச்சபையை வழி நடத்துறது தந்தை கடவுள் தானே, தூய ஆவியானவர் தானே. அப்போ நம்ம உண்மையான திருச்சபையோட அங்கத்தினராக இருக்கிறோம் அப்படின்றதுல நமக்கு பெருமை தானே. ஓகே குட்டீஸ், இந்த பெருமையோடையும் இந்த காட்சியோடையும் நம்ம இன்றைய கதையை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு எபிசோடில், அடுத்த எபிசோடில் 17, 18 காட்சியோட லூர்து மாதாவினுடைய காட்சி பற்றிய கதைகள் முடிவடையுது. அடுத்து எந்த புனிதரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, கதை கேட்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கள கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நானும் ஒருத்தவங்கள திங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பேரோட ஐடியாஸும் சிங்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? குட் நைட். காட் பிளஸ் யூ.